السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1446வது வருடம் ரமதானுடைய மாதம். முதல் 5 நோன்புகள் முடித்து, அதாவது தமிழக அரசு காதியின் அறிவிப்பின்படி முதல் 5 நோன்புகள் முடித்து, நாளை 6வது நோன்பு, அதற்கு முன்றைய இரவு தொழுகை பிறகு நடைபெறக்கூடிய வகுப்பு இது இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக ஃபிக்ஹு ஜகாத், ஜகாத்தினுடைய மார்க்க சட்டமும் அதனுடைய விளக்கமும் என்ற தலைப்புல நம்ம வகுப்புகளை பார்த்துக்கிட்டு வரோம். 5 வகுப்புகள் முடிவுற்று இருக்கிறன அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 6வது வகுப்பு, ஒரு சுருக்கமான வகுப்பு தான் இது இன்ஷா அல்லாஹ். தங்கம், வெள்ளி இவற்றுக்கான ஜகாத், அதை பற்றி இதுக்கு முந்தின வகுப்பு, நேற்றைய வகுப்புல பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தங்கம் வெள்ளிக்கு சமமான பணம், அந்த பணத்திற்கான ஜகாத் இதுதான் இன்ஷா அல்லாஹ். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பணம் அப்படிங்கிறது தங்க காசு அல்லது வெள்ளி காசு. தங்க காசுக்கு தீனார் அப்படின்னு பேர், வெள்ளி காசுக்கு திர்ஹம் அப்படின்னு பேர். இப்ப இந்த தீனாரும் திர்ஹமும் தான் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் நம்முடைய காலத்துக்கு வரும்பொழுது, இன்றைக்கு 1400 வருடங்களை தாண்டி வரும்பொழுது, தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ இன்றைக்கு பணமாக பயன்படுத்தப்படுவது இல்லை. இடையில பல வருடங்களுக்கு பேப்பர் காசுகள், காகித பணங்கள், பேப்பர் கரன்சி பயன்படுத்திட்டு வந்திருந்தாலும், ஒரு நாட்டினுடைய ட்ரெஷரியில, ஹசானாவில எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அதற்கு சமமான அளவுக்குத்தான் காகித பணத்தை அச்சடிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது, அதாவது எவ்வளவு தங்கம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கோ அதற்கு சமமான காகித பணம் என்று அச்சடிக்கும் பொழுது, ஒரு காகித பணத்துக்கு, ஒரு பேப்பர் கரன்சிக்கு இவ்வளவு தங்கம் மாற்றாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அப்ப அந்த பேப்பர் கரன்சியை கொடுத்தோம்னா அதுக்கு சமமான தங்கத்தை அரசாங்கம் அல்லது அரசு சார்பாக இயங்கக்கூடிய அந்த வங்கி, பல நாடுகள்ல ரிசர்வ் வங்கி அப்படின்னு இருக்கும். யுஎஸ்ஏவா இருந்தா ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு இருக்கும். யூகேவா இருந்தா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம அந்த பேப்பர் கரன்சியை கொடுத்தா அதுக்கு சமமான தங்கத்தை அவங்க கொடுக்கணும். அந்த மாதிரியான பேப்பர் கரன்சிக்கு, காகித பணத்துக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் கரன்சி அப்படின்னு பேர். தங்கத்தை ஒரு ஸ்டாண்டர்டா வச்ச கரன்சி. அப்ப அந்த கரன்சியை கொடுத்தோம்னா, அந்த காகித பணத்தை கொடுத்தா அது சமமான தங்கத்தை அவங்க கொடுக்கணும். சட்டம் அதுதான். 2ஆம் உலகப் போர் முடிய போற சமயத்துல 1944 கடைசியில பல நாடுகள், யுஎஸ்ஏல, ஐக்கிய அமெரிக்க நாடுகள்ல கூடினாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரெட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கிராமத்துல கூடினாங்க. 2ஆம் உலகப் போர் முடிகிற சமயம் அது. அப்ப 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு உலகத்துல அந்த சர்வதேச கொடுக்கல் வாங்கல் இருக்கு, வியாபாரமும் இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி, அதற்காக எந்த பணத்தை கொடுக்கணும், வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு பொதுவான நாணயம், பொதுவான பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடி பேசுறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகான உலக ஒழுங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அப்ப அதுல உலக பொருளாதாரம், உலக நிதி, அதாவது பினான்ஸ், இது சார்ந்த விஷயங்களை அவங்க ஒரு ஒழுங்குக்கும் கட்டுப்பாடுக்கும் கொண்டு வருவதற்காக கூடி பேசுறாங்க. 40க்கும் மேற்பட்ட நாடுகள் கூடி பேசுறாங்க. அதுல பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளும் வட அமெரிக்க நாடுகளும் தான். ஒரு சில ஆசிய நாடுகள் உண்டு. ஏன்னா பெரும்பாலான ஆசிய நாடுகளும் மிக பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளும் அந்த சமயத்துல ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தன, அடிமைப்பட்ட நாடுகளாக இருந்தன. காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட காலனி நாடுகளாக இருந்த சமயம் அது. இப்ப இந்த சூழல்ல அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யுஎஸ் டாலர் இதுதான் உலகத்துக்கான வியாபாரம், கொடுக்கல் வாங்கலுக்கான பணமாக பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க.
ஒரு யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது இவ்வளவு கிராம் தங்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியும் முடிவெடுக்கிறாங்க. அப்ப உலக பொருளாதார கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைக்கு, டிரான்சாக்ஷன்ஸுக்கு யுஎஸ் டாலர் தான் பொதுவான பணமாக அதிலிருந்து 1945 இருந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்போ அமெரிக்க அரசாங்கம் டாலர்கள பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட எவ்வளவு தங்கம் இருக்கோ அதுக்கு சமமா தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அமெரிக்க டாலருக்கு இவ்வளவு தங்கம் சமமானது அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாக, அந்த பல பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி வகுப்பாகவே பார்க்க வேண்டியிருக்கும் இன்ஷா அல்லாஹ். பல பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாக 1971 ஆகஸ்ட் 15 அன்று அன்றைக்கு அமெரிக்க பிரசிடென்ட்டாக இருந்தவர் ரிச்சர்ட் நிக்சன் என்ன செய்றாரு, அமெரிக்க டாலர் இதுக்கு மேல கோல்டு ஸ்டாண்டர்ட்ல இருக்காது அப்படின்னு அறிவிக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கப்புறம் அமெரிக்க டாலர குடுத்தீங்கன்னா, அதுக்கு சமமான கோல்டை தங்கத்தை அமெரிக்க அரசாங்கமோ அல்லது அது அங்கீகரித்து அந்த அமெரிக்க டாலரை அச்சடிக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோ தராது அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கப்புறம் யுஎஸ்ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள் எவ்வளவு டாலர் அச்சடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க இஷ்டத்துக்கு முடிவு செய்யலாம். எவ்வளவு தங்கம் இருக்குதோ அதுக்கு சமமான அளவுக்கு தான் காகித பணம் அச்சடிக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு இல்ல. அப்ப அவங்களுக்கு தேவையான அளவுக்கோ அல்லது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போலவோ அவங்க அமெரிக்க டாலர்களை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டாலருக்கு உண்மையான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இல்ல. இப்ப டாலர் அப்படிங்கிறது உலகம் முழுக்க வியாபாரத்துக்கான பொதுவான பணமாக இருந்ததுனால டாலருக்கு டிமாண்ட் இருக்கு. அதனால அவங்களும் சப்ளை குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டிமாண்ட் சப்ளை பற்றி பொருளாதாரத்துல படிச்சவங்களுக்கு இதனுடைய வீரியம் தெரியும். இப்ப டாலருக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்கு டாலரோட டிமாண்ட் குறையுதோ, அன்னைக்கு டாலர் தேவையில்லாம நெறைய இருக்கும். டாலருடைய மதிப்பு குறையும். இப்ப டாலர் வேணும்னு சொல்றவங்க குறைஞ்சுட்டாங்க அப்படின்னா, டாலருக்கு மாற்று பணங்களை, மாற்று கரன்சிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, டாலருடைய அந்த தேவை அப்படிங்கிறது குறையும். அப்ப டாலருடைய மதிப்பு குறையும். டாலருடைய மதிப்பு குறையும்போது, அமெரிக்க பொருளாதாரம் பலகீனம் அடையும், வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால தான் டாலர்ல மட்டும் தான் எந்த வியாபாரம் நடக்கணும். குறிப்பாக பெட்ரோல் வாங்குறது, விக்கிறது அப்படிங்கிறது உலகத்துல மிக முக்கியமான வியாபாரங்களுக்கு ஒன்று. பெரிய அளவுல பண கொடுக்கல் வாங்கல் நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த பெட்ரோல் வாங்குறது, விக்கிறது அப்படிங்கிறது டாலர் அடிப்படையில் தான் அமையணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்ததுக்கு காரணமே அதுதான். டாலர் அல்லாமல் வேறு ஒரு பணத்தை கொண்டு பெட்ரோலை வாங்க முயற்சி செஞ்சா, அந்த நாட்டு மேல அமெரிக்கா போர் தொடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதோட அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ந்துரும். சரி. இது நமக்கு ஒரு பின்னணிக்காக இன்றைக்கு உள்ள அந்த காகித பணத்தினுடைய பரவல் பின்னணி புரியணுங்கிறதுக்காக சொன்னோம். இந்திய ரூபாய் இருக்கு. இந்திய ரூபாயும் இதே மாரி தான். கோல்டு ஸ்டாண்டர்ட் அடிப்படையிலான ரூபாய். அதாவது இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு தங்கம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுல முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அத்தன ரூபாய கொண்டு போய் குடுத்தோம் அப்படின்னா, அதற்கு சமமான தங்கத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குடுக்கணும். இந்திய ரிசர்வ் வங்கி குடுக்கணும். ஆனா 1971ல யுஎஸ்ஏ அந்த நிலைப்பாட மாத்துச்சு. டாலர குடுத்தா தங்கம் குடுக்கணுங்கிறது இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. 20 வருடங்களுக்கு பிறகு 1991ல இந்திய அரசாங்கம் நிலைப்பாடை மாத்தி எடுக்குது. இப்ப இதற்கு பிறகு இந்திய ரூபாயும் தங்கத்தை பக்கபலமாக கொண்டது அல்ல. கோல்ட் ஸ்டாண்டர்ட பின்னணியா கொண்ட கரன்சி அல்ல. அப்ப இந்தியாவுடைய தேவைக்கு ஏத்த மாரி அவங்க பேப்பர பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிற பேப்பர் கரன்சிக்கு உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. உண்மையான பணம் அப்படின்னா என்ன? அதுக்கென்று ஒரு உள்ளார்ந்த மதிப்பு இருக்கணும். உள்ளார்ந்த மதிப்புனா என்ன? வெளியிலேருந்து யாரும் அதுக்கு மதிப்பு குடுக்கிறதாக அமையக்கூடாது. இப்ப தங்கம் இருக்கு. தங்கத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நாளையிலேருந்து தங்கம் செல்லாது அப்படின்னு யாரும் அறிவிக்க முடியாது. வெள்ளி அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கு. நாளையிலேருந்து வெள்ளி செல்லாது அப்படின்னு சொல்லி யாரும் அறிவிக்க முடியாது. ஆனா ஒரு பேப்பர் கரன்சிய நாளையிலேருந்து அது செல்லாது என்று அதை வெளியிட்ட ரிசர்வ் வங்கியோ அல்லது அதற்கு மேல இருக்கக்கூடிய அரசாங்கமோ அறிவிக்க முடியும். நம்முடைய காலகட்டத்திலேயே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இந்தியாவிலே இது நடந்தது. இத நம்ம பார்க்கவும் செஞ்சோம். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேப்பர் கரன்சி அந்த காகித பணம் அப்படிங்கிறது உண்மையான பணம் அல்ல. இப்ப பணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம மணி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னு வச்சுங்களேன்.
பேப்பர் கரன்சிங்கிறது உண்மையான மணி அல்ல. ஏன்னா அது வந்து அதுக்கென்று ஒரு மதிப்பு கிடையாது. முன்னாடி கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. தங்க மதிப்புக்கு சமமானது என்று சொல்லப்பட்டதுனால, அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. இந்த பேப்பர குடுத்தா தங்கம் கிடைச்சுரும். சில நாடுகள்ல சில்வர் ஸ்டாண்டர்ட் கூட இருந்துச்சு. இந்த பேப்பர குடுத்தா சில்வர், வெள்ளி கிடைச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு அந்த மாரி கிட்டத்தட்ட எந்த நாட்டிலுமே இல்ல. இப்போ அந்த பேப்பருக்கு என்று உண்மையான மதிப்பு என்று ஒன்று இல்லை. ஆனால் அரசாங்கங்கள் அதை அங்கீகரிக்கின்றன. அப்ப அத பணத்துக்கு சமமாகத்தான் கருத வேண்டியது. அப்போ பேப்பர் அப்படிங்கிறது உண்மையான மணி இல்ல. பேப்பர் கரன்சி நம்ம பார்க்கக்கூடிய டாலரோ, இந்தியாவுடைய ரூபாயோ, இல்ல யூரோ, குவைத் தீனார், சவுதி ரியால் அல்லது யுஏஇ திர்ஹம் எது வேணா இருக்கட்டும். இது எதுவுமே உண்மையான பணம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பணம் என்பது தங்க காசு, தீனார் அல்லது வெள்ளி காசு, திர்ஹம். ஆனா இன்றைக்கு நம்ம காலகட்டத்துல உண்மையான பணம் என்பது இல்லை. அப்ப இந்த சூழல்ல இந்த பேப்பர் கரன்சிகளுக்கெல்லாம் ஜகாத் குடுக்கணுமா? கூடாதா? அப்படிங்கிற கேள்வியும் அறிஞர்கள் மத்தியில விரிவாக பேசப்பட்ட ஒரு கேள்வி. அதனுடைய பதிலுக்காக பல ஆய்வுகள், பல வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. அதுல பெரும்பாலான அறிஞர்கள் எடுத்த நிலைப்பாடு, பரவலான நிலைப்பாடு. அதுதான் நான் வந்து இன்னைக்கு சொல்றேன். அதாவது என்ன? பேப்பர் கரன்சி அது உண்மையில வந்து மணி அல்ல. அது மணியாக ஆக்கப்பட்டது. அப்போ உண்மையில மணி இல்ல, பணம் இல்ல. அது மணியாக, பணமாக ஆக்கப்படுது அப்படிங்கிறபோது, அந்த நடைமுறை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மானிட்டைசேஷன் அப்படின்னு பேரு. அதாவது மணி இல்லாத ஒரு விஷயத்தை மணி என்று மதிப்பு கொடுக்கும் பொழுது, மணிக்கு ஈக்குவல் ஆனதாக அத ட்ரீட் பண்ணும்போது, கருதப்படும்போது, அந்த விஷயத்துக்கு என்ன பேரு? மானிட்டைசேஷன். அப்போ பேப்பர் கரன்சிய மணியாக ஆக்குற அந்த நடைமுறைக்கு பேரு மானிட்டைசேஷன். நாளையிலேருந்து இந்த பேப்பர் கரன்சி மணியாக கருதப்படாது. இட் ஒன்ட் பி ட்ரீட்டட் அஸ் மணி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அங்க நடக்கிறது என்ன? டிமானிட்டைசேஷன். ஒரு விஷயத்த மானிட்டைஸ் பண்ணா தான் டிமானிட்டைஸ் பண்ண முடியும். அதை மணியாக ஆக்குனா தான் நாளைக்கு மணி இல்ல அப்படின்னு அறிவிக்க முடியும். நாளையிலேருந்து வந்து உங்களுக்கு இத்தன ரூ. 1000 நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன? முதல்ல அந்த பேப்பர் கரன்சிய இது வந்து இவ்வளவு மணிக்கு சமம் அப்படின்னு அறிவிக்கிறோம். அது மானிட்டைசேஷன். அதுக்கப்புறம் இது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறோம். இது டிமானிட்டைசேஷன். அப்ப மானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன் இது நமக்கு தெரியும். இப்போ முதல்ல மானிட்டைசேஷன் புரியும். ஏன் மானிட்டைசேஷன் நடக்குது? உண்மையில அது மணி இல்ல. அது கோல்டோ, சில்வரோ கிடையாது. அதுக்குன்ற ஒரு ரியல் வேல்யூ. அதுக்குன்னு உள்ளேயே இன்ட்ரின்சிக்கா அதுக்கு ஒரு இன்னர் வேல்யூன்றது கிடையாது. ரியல் டிமாண்ட்ன்னு அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தங்கத்துக்கு ஒரு ரியல் டிமாண்ட் உண்டு. தங்கம் மதிப்பானதாகத்தான் மக்களுக்கு மத்தியில பார்க்கப்படுது. வெள்ளி மதிப்பானதா தான் மக்களுக்கு மத்தியில பார்க்கப்படுது. இதெல்லாம் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, பேப்பர் வந்து அப்படி ஒண்ணும் மதிப்பானதெல்லாம் பார்க்கப்படல. அரசாங்கம் அதை அங்கீகரிக்கல. அரசாங்கம் இதுக்கு சமமானதாக சொல்லல அப்படின்னா, அந்த பேப்பருக்கு ஒரு மதிப்பும் இல்லை. அப்போ பேப்பர் கரன்சிய மானிட்டைஸ் பண்ணா தான் பிறகு டிமானிட்டைஸும் பண்ண முடியும். அப்ப பேப்பர் கரன்சில எப்பவுமே இப்படி ஒரு டேஞ்சர் இருக்கு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கேன் பி டிமானிட்டைஸ்ட். எந்த ஒரு நேரத்திலயும் அது பணம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டு விட முடியும். அப்ப அது மதிப்பு இழந்ததாக ஆகிடும். அதனால தான் டிமானிட்டைசேஷன் என்ன பேரு? பண மதிப்பு இழக்கச் செய்தல். பண மதிப்பு இழப்பு. அது தானா இழக்கல. அரசாங்கத்தின் அறிவிப்படி மதிப்பு இழக்கச் செய்யப்படுது. டிமானிட்டைசேஷன்ங்கிறது பண மதிப்பு இழக்கச் செய்தல். அப்ப மானிட்டைசேஷன்னா பண மதிப்பு ஏற்கச் செய்தல். அந்த பேப்பருக்கு பண மதிப்பை ஏத்துறோம். உருவாக்குறோம். பண மதிப்பு உருவாக்குதல், பண மதிப்பு ஏற்குதல். இது வந்து மானிட்டைசேஷன். இப்ப நம்ம கையில இருக்கிற பேப்பர் பண மதிப்பு இருக்குது. எதனால இத மதிக்கிறோம்? பணமாக மதிக்கிறோம் அப்படின்னா, அரசாங்கம் இதை பணம் என்று அறிவிக்கிறது. இப்படி அரசாங்கம் ஏதோ ஒரு விஷயத்த பணம் என்று அறிவிக்குது. இது பணத்துக்கு சமமானது அப்படிங்கிறத அறிவிக்குது அப்படின்னா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் மானிட்டைசேஷன். அந்த கரன்சிக்கு ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ஐஏடி ஃபியட் கரன்சி. ஃபியட் கார பத்தி நம்ம இங்க பேசல. ஃபியட் கரன்சி அப்படிங்கிறத பேசுறோம். ஃபியட் அப்படின்னா என்ன? அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவிப்பு. ஒரு சட்டம். அதன் மூலமாக அதுக்கு ஒரு அதிகாரம், ஒரு மரியாதை கொடுக்கப்படுது. அது நடைமுறைக்கு வருது அப்படின்னா, அதுக்கு ஃபியட் அப்படின்னு பேரு. அப்ப இது ஒரு கரன்சி. ரிசர்வ் வங்கி அச்சடிக்குது. அரசாங்கம் அதை சட்டபூர்வமாக அங்கீகரிக்குது. அதிலிருந்து அதுக்கு ஃபியட் கரன்சி அப்படின்னு பேரு. அப்போ ஃபியட் இல்லாத கரன்சிகள் இருக்கு. என்ன கரன்சிகள்?
ஃபியட் அல்லாத, அதாவது அரசாங்கம் அங்கீகரிக்காத பணங்கள் இருக்கின்றன. என்ன வகையிலானது? இப்போ ட்ரேடுன்னு ஒரு கேம் இருக்கு. மோனோபலி அப்படின்னும் அந்த கேம சொல்லுவாங்க. அ ஒரு கட்டமா போர்டு இருக்கும். அதுல வந்து காசெல்லாம் இருக்கும். தாயத்த உருட்டி போட்டு விளையாடலாம். இப்ப ட்ரேட்ல இருக்கக்கூடிய காசுங்கிறது கரன்சி தான். ஆனா, அதை அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்குதா? அதைக் கொண்டு நம்ம எதையும் வாங்க முடியுமா? விக்க முடியுமான்னா, முடியாது. அப்ப இதுக்கு என்ன பேரு? இது ஃபியட் கரன்சி அல்ல. இது நம்ம கேமுக்காக யூஸ் பண்ற கரன்சி. இல்ல ரியல் லைஃப்லயுமே அன்றாட வாழ்க்கையிலுமே பயன்படுத்துறோம். ஆனா இதுவரைக்கும் இன்னும் அரசாங்கம் அதை அங்கீகரிக்கல. அப்படிங்கிற மாரி கரன்சிகளும் உண்டு. உதாரணத்துக்கு கிரிப்டோ கரன்சி. இப்ப கிரிப்டோ கரன்சிக்குள்ள தான் அந்த பிட்காயின் எல்லாம் வருது. இப்ப பிட்காயின் இதெல்லாம் வந்து கரன்சியா? முதல்ல இது கரன்சியாங்கிற கேள்வியே இருக்கு. இது தனி வகுப்புல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஃபியட் கரன்சி அல்ல. அதாவது அரசாங்கம் அங்கீகரித்த பணம் அல்ல. ஆகையினால அத தனியா தான் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ் ஃபியட் கரன்சிக்கு ஜக்காத் இருக்கா? எவ்வளவு? அதை எப்படி குடுக்கணும்? அப்படிங்கிறது தான். பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மை வாஸ்ட் மெஜாரிட்டியான அந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஃபியட் கரன்சியும் தங்கம், வெள்ளி போன்று தான் கருதப்பட வேண்டும். அப்ப அரசாங்கம் அங்கீகரித்த பணம் அப்படிங்கிறது எப்படி தங்க காசு பணமாக இருந்துச்சோ, வெள்ளி காசு பணமா இருந்துச்சோ, அந்த மாதிரி தான் இதையும் ஒரு பணமாகத்தான் மக்கள் கருதணும். அப்ப தங்க காசுகளுக்கு, வெள்ளி காசுகளுக்கு, தங்கம், வெள்ளிக்கு எப்படி ஜக்காத் குடுப்போமோ, அதே போல தான் ஃபியட் கரன்சிக்கும் ஜக்காத் குடுக்கணும். இதுதான் அவங்களுடைய தீர்ப்பு. சரி. அப்போ ஃபியட் கரன்சில ஜக்காத் குடுத்தாகணும். இது முடிவாயிடுச்சு. அறிஞர்களுடைய தீர்ப்பு இருக்கு. எப்ப குடுக்கணும்? சம்பாரிச்ச உடனேயே குடுக்கணுமா? அப்படின்னா இல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையுடைய தேவைகளுக்கு போக, இப்ப குடும்பம்னு இருந்தா செலவு இருக்கும். குடும்பம் இல்ல, தனிநபர் அப்படின்னு இருந்தா கூட நமக்குன்ட்டு செலவு இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துக்கான செலவு இருக்குது. அது சொந்த இடமா இருந்தா பராமரிப்பு செலவுகள் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அந்த மாரி செலவுகள் இருக்கும். அல்லது வாடகை இடமாக இருந்தால் வாடகை குடுக்கக்கூடிய செலவுன்றது இருக்கும். அப்ப வீட்டுக்கான செலவுகள் இருக்கு. நம்முடைய உணவுக்கான செலவுகள், உடைக்கான செலவுகள், அவசியமான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கு. இது போக மற்ற காசு. இத வந்து புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? சேமிப்பாங்க. நெறைய காசு இருக்கும் பொழுது சேமிப்பாங்க. சிலருக்கு வருமானம் கரெக்ட்டா இருக்கும். வர்றதும் போறதும் கரெக்ட்டா இருக்கும். அதுல சேமிக்கிறதுக்கு ஒண்ணும் வாய்ப்பு இல்ல. சிலருக்கு கூடுதலா காசு இருக்கும். கூடுதலா காசு இருக்கும்போது என்ன செய்வாங்க? ரொம்ப ஒழுங்கா யோசிக்காத மக்கள் வந்து அதை ஆடம்பரமா செலவு பண்ணிருவாங்க. காசு நெறைய இருக்குது. என்ன செய்யலாம்? வாங்க சும்மா வந்து இதுக்கு டூர் போயிட்டு வரலாம். புடவ வாங்கலாம். அப்படின்னு தேவையில்லாததெல்லாம் வாங்குவாங்க. அதுக்காக புடவ வாங்கக்கூடாதுன்னு அப்படியே இல்ல. தேவைக்கு அதிகமாக காசு வரும் பொழுது, அதை சேமிப்பாக, முதலீட்டாக மாத்த கத்துக்கணும். சேவிங்ஸ் ஆகவும், அதை இன்வெஸ்ட்மென்ட் ஆகவும் மாத்த கத்துக்கணும். ஆனா நம்ம அத சேவிங்ஸா மாத்தல. எக்ஸஸ் கேஷ் இருக்கு. கூடுதலாக பணம் இருக்குது கையில. இப்ப இதையே வந்து நம்ம சேவிங்ஸா மாத்தல. அல்லது இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்தல. அத வீணா செலவு செய்றோம் அப்டின்னா, நமக்கு வந்து பொருளாதார விவரங்கள் அ தெரியல. அல்லது நம்ம வந்து பினான்சியலா டிசிப்ளின்டா இல்ல. நிதி கையாளுதல்ல நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு உடையவங்களா இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப அது நமக்கு பல பிரச்சனைகள கொண்டு வரும். நம்ம அவசரத்துக்கே நம்ம கையில காசு இல்லாம போகும். இது கூடுதலா காசு இருக்கிறவங்களுக்கு. நெறைய பேருக்கு வர்றதும், போறதுமே சரியா இருக்கும். அப்ப அப்படிப்பட்டவங்க வந்து ஜக்காத் குடுக்கணும்னு ஆசை இருக்கும். நியத் இருக்கும். ஆனால் கூடுதலா எதுவுமே இல்லங்கிறப்போ, அவங்க புதுசா எதையுமே உருவாக்குறது முடியாது. பாரம்பரியமா சொத்தாக ஏதோ வந்தா, குடும்பங்கள்ல நகையா போட்டு அனுப்புனா, அதுக்கு தான் அவங்க ஜக்காத் குடுக்கறத பத்தி பேச முடியும். இப்ப யார் வந்து கூடுதலா சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் பேச்சு. இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். சும்மா ஒரு மாசத்துக்கு வந்து 80,000, 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கிற பலருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டி சம்பாதிக்கிறவங்க தான். உள்ளூர்ல அவங்க குடும்பத்துக்கு மாசத்துக்கு ஒரு 30,000 அதிகபட்சம் செலவானா போதும். அவங்க வந்து 40,000, 50,000 சேர்ந்து சம்பாரிச்சாலும் கூட, அவங்க குடும்பம் வந்து தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருந்தால், ஒரு மாசத்துக்கு 15, 20,000 வந்து சேமிச்சு வைக்கலாம். இன்னும் கூடுதலாக சம்பாரிச்சுக்கணும். நல்ல வேலையில இருக்கக்கூடியவங்க, அல்லது நல்ல தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில இருந்தாலும் சரி, உள்நாட்டில இருந்தாலும் சரி, ஒ மாச சம்பளத்தை ஒரு நார்மலான செலவா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பெரிய அளவு பணத்தை அவங்க சேமிக்கலாம். ஒரு மாசத்துக்கே 30,000, 50,000 அந்த மாரி சேமிக்கலாம். அந்த மாரி மக்களும் இருக்கிறாங்க. அது எல்லாரும் கிடையாது. பெரும்பான்மைன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா நெறைய பேர் அந்த மாரி கூடுதலாக
பணத்தை கையில வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்கள்ட்ட பணம் சேர்த்து வைக்கிறாங்க. எப்படி சேர்த்து வைக்கிறாங்க? பணமாவே சேர்த்து வைக்க சில பேர் வந்து பணமாக சேர்த்து வச்சு அதை நகையாக மாத்துவாங்க. பணமாக சேர்த்து வச்சு தங்கமாகவோ, வெள்ளியாகவோ மாத்துவாங்க. அது வேற. அல்லது பணமாக சேர்த்து வச்சு அ இடம் வாங்குவாங்க. ரியல் எஸ்டேட்ல வாங்குவாங்க. இடம் வாங்குவாங்க. இல்ல வீடு கூட வாங்குவாங்க. அந்த மாரி சேர்த்து வைப்பாங்க. அல்லது பணமா சேர்த்து வச்சு கார் வாங்க போறேன் அப்படின்லாம் வந்து சேர்த்து வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லது எதிர்கால தேவைக்கு தேவைப்படும். அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறேன். பொண்ணு கல்யாணத்துக்கு தேவைப்படும். இவ்வளவு சேர்த்து வைக்கிறேன். பையன் படிப்புக்கு தேவைப்படும். அப்படி சேர்த்து வைக்கிறேன். அப்படிலாம் சேர்த்து வைக்கக்கூடியவங்க உண்டு. பொண்ணு படிப்புக்காக சேர்த்து வைக்கிறவங்களும் உண்டு. பையன் கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிறவங்களும் உண்டு. இப்ப இந்த மாரி பணம் நெறைய சேர்ந்து இருக்கு. இப்ப இந்த பணத்துக்கு ஜக்காத் இருக்குதா? எப்ப இருக்குது அப்படின்னா, தங்கம், வெள்ளி சமமா தான் இத வந்து நம்ம ட்ரீட் பண்றோம். தங்கம், வெள்ளி மாதிரி தான் இத அணுகுறோம் அப்படிங்கிறதுனால, தங்கம், வெள்ளிக்குரிய அதே சட்டங்கள தான் இங்க பொருத்துவோம். அதாவது நிசாப், ஹவுல் இந்த 2மே இதுக்கு பொருத்தும். நிசாப் அப்படிங்கிறதுனா என்ன? அந்த பொருளுடைய அளவு. இப்ப தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு? 85 கிராம் இருந்தா நமக்கு ஜக்காத் கடமையாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப 85 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு சமமான அளவுக்கு பணம் கையில் இருந்தால் ஜக்காத் கடமையாகும். இது நிசாப். அவ்வளவு வாங்குற அளவுக்கு பணம் கையில இருக்குது. இப்ப உடனே ஜக்காத் கடமையாயிடுமான்னா இல்ல. இது தங்கத்தை மாதிரி தான் நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறதுனால, அணுகுறோம் அப்படிங்கிறதுனால, தங்கம் எப்படி 12 இஸ்லாமிய மாதங்கள் கையில இருந்த பிறகு தான் நம்ம வந்து அ அந்த ஹவுல் முடிஞ்ச பிறகு தான் அதுக்கான ஜக்காத் குடுக்குறோமோ, அதே போல இந்த பணமும் அதனுடைய நிசாபை எட்டிய பிறகு 85 கிராம் தங்கம் வாங்குற அளவுக்கு சமமானதாக அல்லது அதை விட கூடுதலாக பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. வந்த பிறகு 12 மாதங்கள் அந்த பணம் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த 85 கிராமுக்கு குறையாம 85 கிராமுக்கு சமமான அளவு பணம், இல்ல அத விட அதிகமான பணம் நம்ம கையில இருக்குது அப்படின்னா, அப்போ ஜக்காத் கடமையாகும். அப்ப அத குடுக்கணும். இப்ப சில பேர் வந்து கேட்பாங்க. இப்படி ஒரு கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த கேள்வி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் வந்து வளைகுடா நாடுல இருக்கிறேன். அரபு நாட்டுல இருக்கிறேன். அல்லது தென்கிழக்கு ஆசியா, மலேசியா, புரூனை, சிங்கப்பூர் இங்கெல்லாம் இருக்கிற அல்ல இந்தோனேஷியா இந்த மாரி ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறேன். அரபு நாடுகளா இருந்தா சவுதி அரேபியா, குவைத், UAE அதான் துபாய், அபுதாபி, ஷார்ஜா அந்த மாரி ஏதோ ஒரு இடங்கள்ல, பஹ்ரைன்ல இந்த மாரி ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறோம். கத்தார்ல இருக்கிறோம். நம்மள்ல சில குடும்பங்கள்ல வந்து வேற யூரோப்பிய, அமெரிக்க நாடுகள்ல கூட இருக்கலாம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலயும் இருக்கலாம். சரி. வெளிநாட்டு பணம் இருக்கு. நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். நான் வெளிநாட்டுல தான் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட இங்க வந்து அந்த பணம் இருக்கு. இது வந்து தீனாரோ, திர்ஹமோ, ரியாலோ இருக்கு. அல்லது மலேசியன் ரிங்கிட் இருக்கு. வெள்ளி. அது இல்ல புரூனேயுடைய பணம், சிங்கப்பூருடைய டாலர் அந்த மாரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதேபோல நான் வந்து ஊருக்கு அனுப்புன காசு வந்து இந்திய ரூபாயில இருக்குது. அப்ப 2 விதமான கரன்சி வச்சிருக்கோம். அல்ல 3 விதமான கரன்சி வச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணுமா அப்படின்னா, ஆமா சேர்த்து வச்சு பார்க்கணும். தங்கம் மாதிரி தான். தங்கத்துல தங்க நாணயங்கள், கோல்டு காயின்ஸ் இருக்கு. தங்க அ நகைகள், கோல்டு ஆர்னமென்ட்ஸ் இருக்கு. தங்கத்துல பாத்திரங்கள் கூட இருக்கு. இது 3த்தையுமே சேர்த்து வச்சு கணக்கு போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் கரன்சிய அப்படின்னு வரும்போது, ஃபியட் கரன்சி அப்படின்னு வரும்போது, ஒரு உதாரணம் வச்சுக்குவோம். அ UAE திர்ஹம் இருக்கு. அல்லது மலேசியன் ரிங்கிட் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அது ஒரு பணமா கையில இருக்கு. நம்ம எங்கேயும் போவோம் வருவோன்றதுனால அமெரிக்கன் டாலர்ஸ் ஆகவும் அத மாத்தி கையில வச்சிருக்கோம். இந்தியால இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு, அது இந்திய ரூபாயாகவும் கையில இருக்கு. அவங்க கையிலயும் லட்சக்கணக்குல காசு இருக்கு. அமெரிக்க டாலர்ஸ் இருக்கு. அதுவும் லட்சக்கணக்குல இந்திய ரூபாய் பெருமானதாக இருக்கும். கையில நமக்கு மலேசியன் ரிங்கிட் நெறைய இருக்கு. அதுவும் இந்திய ரூபாய்க்கு இப்ப நெறைய காசு வரும். அல்ல சிங்கப்பூர் டாலர் ஏதோ ஒரு பணம் இருக்கு. இப்ப இந்த 3 வகையான பணங்கள் இருக்கு. இது 3த்தையும் ஒரு வகையான கரன்சியா மாத்திக்கணும். உதாரணத்துக்கு இது 3த்தையுமே இந்திய ரூபாயாக மாத்திக்கணும். மாத்தலைன்னா கூட 3த்தினுடைய மதிப்பீடை ஒரு கரன்சிக்கான மதிப்பீடா மாத்திக்கணும். இப்ப கையில இருக்கிற டாலர்லாம் நான் குடுக்க மனசு இல்லைங்க. சரி பரவாயில்ல கையிலேயே வச்சுக்கங்க. ஆனா உங்கள்ட்ட எவ்வளவு டாலர் இருக்கு? $5000 இருக்கு. யுஎஸ் டாலர். ரைட். $5000க்கு இந்திய ரூபாய்ல மதிப்பு எவ்வளோ? எடுத்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அதே மாரி ஒரு 10,000 மலேசியன் ரிங்கிட் இருக்கு. அல்லது அ UAE நான் துபாய்ல வேலை செய்றேன். இங்க வந்து திர்ஹம். அது மாரி வந்து ஒரு 10,000 திர்ஹம் இருக்கு. சரி, அதை எடுத்து எழுதி, அதுக்கு இந்திய ரூபாய்ல எவ்வளோ? கணக்கு போட்டுங்க. இந்திய ரூபாய்ல என்கிட்ட இவ்வளோ லட்சம் ரூபாய் இருக்கு. கணக்கு போடுங்க. இது 3த்தையும் சேருங்க. இன்னும் வேற என்னென்ன கரன்சி இருக்கு எல்லாமே நீங்க இந்திய ரூபாயா மாத்தணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அதுக்கு சமமான
கணக்கு எவ்வளவு அதை போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு ஆட் பண்ணுங்க. டோட்டல் வேல்யூ என்ன வருது? 85 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு சமமானதாகவோ, இல்ல அதை விட அதிகமானதாகவோ இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இந்த கேஷுக்கு ஜகாத் கடமையாயிடும். 2 கண்டிஷன்ஸ் என்னன்னா, அதனுடைய நிசாப் இருக்கணும். இந்த அளவு வந்திருக்கணும். வந்த பிறகு நல்லா கவனிச்சு வந்த பிறகு தான். வந்த பிறகு 12 இஸ்லாமிய மாதங்கள் தொடர்ந்து அது இருக்கும். ஹவுல் இருக்கும். அப்ப நிசாப், ஹவுல் 2த்தையும் அடைஞ்சிச்சுன்னா, நம்ம கையில இருக்கிற கேஷுக்கு நம்ம ஜகாத் குடுக்கணும். அப்ப நம்ம சேவிங்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். பேங்க்ல கூட வச்சிருப்போம். இப்போ பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருப்போம். அதுல கூட வந்து காசு இருக்கும். இப்போ சில பேங்க்குகள்ல ரூ. 2,500 மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். சில பேங்க்குகள்ல ரூ. 5,000 மெயின்டெயின் பண்ணணும். சில பேங்க்ல ரூ. 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். கொஞ்சம் பெரிய பேங்க்லாம் இருக்கு. சிட்டி பேங்க் மாதிரி. அங்கெல்லாம் வந்து 1,50,000, 2,00,000, 2,50,000 அப்படிலாம் மெயின்டெயின் பண்ணணும். மினிமம் பேலன்ஸ். இது வந்து சேவிங்ஸ் அக்கவுண்டா இருந்தாலும். அப்போ நமக்கு பேங்க் அக்கவுண்ட்கள்ல கூட காசு இருக்கும். கேஷ் இன் ஹேண்டுங்கிறது வேற. வீட்ல கையில வச்சிருக்கிற கேஷ்ங்கிறது வேற. டிரால போட்டு வச்சிருக்க கேஷு, பெட்டுக்கு கீழ வச்சிருக்கிற கேஷு, சமையல் அறையில மளிகை சாமானுக்கு மத்தியில போட்டு வச்சிருக்கிற கேஷ் அதெல்லாம் இருக்கும். அது மாரி ஆம்பளைங்க பர்ஸ்ல வச்சிருக்கிற கேஷு, வேற எங்கேயாவது புக்கு நடுவுல வச்சிருக்கிற கேஷ், புக்கெல்லாம் யாரும் இப்ப யூஸ் பண்றது இல்ல இல்லையா? மொபைல் கவர்ல வச்சிருக்கிற கேஷ் எல்லாம் எல்லா கேஷையும் கணக்குல எடுக்கணும். பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன பேங்க் அக்கவுண்ட் என்னென்ன கேஷ் இருக்கு. அது சேவிங்ஸ் அக்கவுண்டா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அக்கவுண்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் கணக்கெடு. பிசினஸ் அக்கவுண்ட்ட பத்தி இங்க நான் பேசல. உங்களுடைய பெர்சனல் அக்கவுண்ட்ஸ் தான். பிசினஸ் அக்கவுண்ட்ன்னு வரும்போது அதுக்கான சட்டங்கள் தனி. அது பிசினஸ் என்ன லீகல் ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்கிறத பொறுத்து அது மாறும். இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட அக்கவுண்ட். சோ நம்ம கையில இருக்கிற கேஷ், பேங்க்ல இருக்கிற கேஷ், வேற எங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அங்கே. யாருக்காவது கடன் குடுத்திருக்கிறோம், அந்த கேஷ இதுல சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து இப்ப நம்ம கையில இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்முடைய ஓனர்ஷிப் தான் அது. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இப்ப இல்ல. அது இன்னொருத்தர்ட்ட இருக்கு. அப்ப கடன் குடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அதை இதுல கணக்குல சேர்க்க வேண்டாம். ஆனா குடுத்து வச்சிருக்கிறேன். எப்ப கேட்டாலும் கையில குடுத்துருவாங்க. சும்மா ஒரு பேக்கப்புக்கு குடுத்து வச்சிருக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்தா சேஃபா இருக்கும். எங்க வீட்ல இருந்தா செலவாயிடும். அதனால எங்க வீட்டுக்கே கூட தெரியாம நான் வந்து குடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு குடுத்து வைக்கிறன்றதெல்லாம் உண்டு. சில பேர் நண்பர்கள்ட்ட குடுத்து வைப்பாங்க. நம்பத்தகுந்த ஆளு. அங்க இருந்தா அப்படியே பத்திரமா இருக்கும் அப்படின்னு குடுத்து வைப்பாங்க. அ அதேபோல வந்து சிலர் வந்து கூட பொறந்தவங்கள்ட்ட குடுத்து வைப்பாங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்கே தெரியாது. சில நேரங்கள்ல குடும்பத்துக்கும் தெரியும். கேஷ் அவங்கள்ட்ட தான் இருக்கும். கணக்கு வழக்கு அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைன்னா, நம்ம வந்து கணவர்ட்ட சொன்னா, அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னா, இவங்க வந்து கேஷ் எடுத்து குடுத்துருவாங்க அப்படின்லாம் தெரியும். அப்போ பாயிண்ட் இதுதான். நம்மளுடைய கேஷ். அது நம்ம கையில இருக்கட்டும், அல்லது நமக்கு வெளியில பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கட்டும், அல்லது யாராவது தெரிஞ்சவங்க நம்பத்தகுந்தவங்கட்ட நம்ம குடுத்து வச்சதா இருக்கட்டும். குடுத்து வச்ச கேஷ் தான் கடனா குடுத்த கேஷ் இல்ல. கடன் குடுத்தோம்னா, அத வந்து நம்ம இது கணக்குல சேர்த்துக்க கூடாது. அப்ப குடுத்து வச்சிருக்க கேஷ். நம்ம வந்து தேவைன்னா உடனே எடுத்துற முடியும். அந்த மாரி கேஷ். இது வந்து பணம். காகித பணத்த பேசுறோம். அல்லது காயின்ஸ் அத பத்தி பேசுறோம். அ அத வந்து வெளிய எடுத்தோம். வெளிய எடுத்தோம்னா, உடனே எல்லாத்தையும் கையில எடுக்கணும்னு அவசியம் இல்ல. கணக்கு எடுக்கணும். அது எவ்வளவு அப்படின்னு கணக்கெடுத்து, அது 85 கிராம் தங்கத்துக்கு சமமானதாக வந்தால், அல்ல அதை விட கூடுதலாக வந்தால், அதிலிருந்து ஜக்காத் கொடுத்தாகணும். எவ்வளவு குடுக்கணும்? தங்கம், வெள்ளி போலவே 2.5% 2.5% கணக்கு போட்டு குடுத்தோம். இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு. சில அறிஞர்கள் இத ஒரு கேள்வியாக எழுப்பி இருக்கிறாங்க. சில பொதுமக்களும் எழுப்பி, அது அறிஞர்கள்ட்ட போய் அறிஞர்களும் இத கேள்வியா எழுப்பி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அ அன்னைக்கு வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இவ்வளவு வெள்ளிய குடுத்து, அதுக்கு சமமா இவ்வளவு தங்கம் எடுத்துற முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. தங்கத்தினுடைய வேல்யூ ஒரு மாதிரி இருக்கு. வெள்ளியோட வேல்யூ வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 200 திர்ஹம்ம குடுத்து இத வாங்கலாம் அப்படின்ற மாரி கூட இருக்கலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. சரி இப்ப வெள்ளிய கணக்கிடுறோம். 595 கிராம் வெள்ளி இருந்துச்சுன்னா, ஜக்காத் குடுத்துறணும். இப்ப 600 கிராம் வெள்ளி இது இருந்தா ஜக்காத் குடுத்துறணுமா? குடுத்துறணும். வெள்ளியா இருந்தா குடுத்துருவோம். இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, 600 கிராம் வெள்ளிக்கு சமமான பணம் கையில இருக்குது. இதுக்கு ஜக்காத் குடுக்கணுமா? தங்கம் அப்படின்னா நான் வெயிட் பண்ணணும். 1 கிராம் தங்கமே வந்து இத்தன ரூ. 1000 விக்கிது. 85 கிராம் தங்கம் அப்படிங்கிறப்போ, சில லட்சங்கள் சேர்ந்தா தான் நான் ஜக்காத் குடுக்கணும்ன்றது கடமையாகும். ஆனா வெள்ளிக்கு அப்படி கிடையாது. வெள்ளிக்கு இன்னைக்கு இந்திய மார்க்கெட்ல 1 கிராம் வெள்ளி அப்படிங்கிறது ரூ. 92 அந்த ரேஞ்சில தான் இருக்குது. நகை கடைகளுக்கு போனா இன்னும் ரூ. 3, 4 அதிகமாகும். சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. 1 கிராம் வெள்ளி ரூ. 100. நம்மகிட்ட 600 கிராம் இருந்தால் ஜக்காத்து குடுத்தாகணும். இல்லையா? அப்ப 600 கிராம் வெள்ளி. 1 கிராம் வெள்ளிங்கிறது ரூ. 100. அப்ப எவ்வளவு ஆகுது 600 கிராம் அப்படிங்கிறது? ரூ. 60,000. ரூ. 60,000 இருந்துச்சுன்னா 600 கிராம் வெள்ளி வாங்கிரணும். இல்லையா? ரூ. 60,000 இருந்துச்சுன்னா 600 கிராம் வெள்ளி வாங்கிரணும்.
இப்ப ரூ. 60,000 காசு இருக்குது. வெள்ளிக்கு சமமான காசு இருக்குது. இது இருந்தால் ஜக்காத் குடுக்கணுமா? இதுல 2 நிலைப்பாடுகள் இருக்கு. இப்போ நம்ம கரன்சி எல்லாம் வந்து இந்திய பணமெல்லாம் ஒரிஜினலா கோல்டு ஸ்டாண்டர்ட்ல தான் இருந்துச்சு. தங்கத்துக்கு சமமான மதிப்புல தான் இருந்ததுன்றதுனால, தங்கத்துக்கு பதிலாகத்தான் இந்த பேப்பர் கரன்சின்றது இருந்ததுனால, நம்ம வந்து தங்கத்தினுடைய அளவுகோலை வச்சு 85 கிராம் வந்த உடனே குடுக்கறது, அதுதான் நடைமுறை. இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஆனா மிக குறைவான அறிஞர்கள் சொல்றாங்க, ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? நீங்க மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, எப்படியாவது ஜக்காத் குடுக்கணும் எண்ணம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வெள்ளி 595 கிராம் வந்தாலுமே குடுத்துருவீங்க. அப்போ வெள்ளிக்கு சமமான பணம் 60,000 உங்க கையில கேஷ் சேமிப்பாக இருந்தால் கூட, நீங்க குடுத்துருங்க அல்லாஹ் கிட்ட நன்மையை நாடி, அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் கூட ஒரு நல்ல கருத்து தான். ஆனா அத கட்டாயமாக்க முடியாது. அதெல்லாம் இல்லங்க 60,000 வந்துச்சு குடுத்தே தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. குடுக்கலைன்னா நீங்க குற்றவாளி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா மிக குறைவான அறிஞர்கள் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. வெள்ளி இருந்துச்சுன்னா, அல்லது வெள்ளிக்கு சமமான அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா குடுத்துருங்க. வெள்ளி இருக்கிறதுல அத நம்ம ஆட்சேபிக்கிறதே இல்ல. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. வெள்ளி இருந்தா குடுத்துறணும். வெள்ளிக்கு சமமான அளவுக்கு பணம் வரும்போது குடுத்துறணுமா? அது ரொம்ப குறைவான அமௌண்ட் வருதே. 8 கிராம் தங்கம் இல்ல 10 கிராம் தங்கம் வாங்குற காசுல வந்து 600 கிராம் வெள்ளி வாங்கிரலாம். அப்ப வெள்ளி வந்து ரொம்ப சீப்பா தானே இருக்குது. ரூ. 60,000 இருந்தா நமக்கு வந்து 600 கிராம் வெள்ளி வாங்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, நம்ம அதுல குடுத்துறலாமா? அப்படின்னு வந்தா, நீங்க விருப்பப்பட்டா குடுங்க. அல்லாஹ் உங்களுடைய பணத்துல பரக்கத் செய்வான். அந்த பணம் வந்து பெருகும். ஏன்னா ஜக்கா அப்படிங்கிறது என்ன? அந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்ன? சுத்தப்படுத்துதல், வளரச் செய்தல். அப்ப நம்முடைய பணம் சுத்தமாகிறது என்ன செய்யும்? அதை வளரச் செய்யும். அப்போ நன்மை நாடி வெள்ளிக்கு சமமான அளவுக்கு பணம் இருந்தால் கூட, ஒரு 595 கிராமுக்கு சமமான அளவுக்கு பணம் கையில இருந்தால், அது 12 இஸ்லாமிய மாதங்கள் தொடர்ந்து இருந்தால், அதுக்கு ஜக்காத் குடுக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆர்வமூட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் கட்டாயமான விஷயம் அல்ல. இல்லங்க நான் அப்படியெல்லாம் முடிவு எடுக்கல. தங்கத்துக்கு சமமா தான் நான் முடிவு எடுக்க போறேன். பெரும்பான்மை அறிஞர்களுடைய நிலைப்பாடு அதுதான். 85 கிராம் தங்கம் அளவுக்கு என்கிட்ட பணம் சேர்ந்து, அது 12 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சா, அப்ப நான் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுல எந்த குற்றமும் இல்ல. மிக பெரும்பான்மையான அறிஞருடைய நிலைப்பாடு அதுதான். அப்ப நீங்க வந்து ஜக்காத்து குடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க, ஆர்வப்படுறீங்க அப்படின்னா, அ 595 கிராம் சமமான வெள்ளி கிடைச்சா உடனே குடுக்க பாருங்க. அது உங்களுடைய பணத்தை இன்னும் அதிகமாக்கும். சுத்தப்படுத்தும், அதிகமாக்கும். நம்மையுமே சுத்தப்படுத்தும், நம்மளுடைய ஈமானையுமே வளரச் செய்யும். இல்லங்க நான் தங்கத்துக்கு சமமாவே வச்சுக்கிறேன் அப்படின்னா, உங்கள யாரும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. பாருங்க உங்களுக்கு ஈமான் குறைவா இருக்குது. வெள்ளி அளவுக்கு வரும்போதே நீங்க குடுத்துருக்கலாம். அப்படின்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு அனுமதி இல்ல. ஏன்னா மிக பெரும்பாலான அறிஞர்கள் தங்கம் அப்படிங்கிறத ஒரு அளவா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சூழல்லயும், நம்ம இந்திய சூழல்லயுமே பார்த்தீங்கன்னா, சில்வர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒண்ணு இந்தியன் கரன்சில இருந்தது கிடையாது. வெள்ளிக்கு சமமாக இவ்வளவு பணம் அப்படின்லாம் இருந்தது இல்ல. நமக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் இருந்திருக்கு. தங்கத்துக்கு சமமான பணம் தான் இருந்திருக்கு. பல நாடுகள்லயும் அப்படிதான் இருந்திருக்கு. யுஎஸ் டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் இதெல்லாம். நம்ம வந்து பிரிட்டிஷ்காருடைய ஆட்சியில இருந்த போதும் சரி, அதற்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சு இருந்த போதும் சரி, நமக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் அடிப்படையில தான் இந்தியன் ரூபி இருந்ததுனால, நம்ம வந்து இந்தியன் ரூபி இல்ல கேஷாக கையில வச்சிருக்கும்போது, அல்லது யுஎஸ் டாலர்ல கேஷா கையில வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதை தங்கத்துக்கு சமமான அளவுக்கு 85 கிராம் வர்ற அளவுக்கு பொறுத்து இருந்து குடுத்தால், அதுல எந்த குற்றமும் கிடையாது. அதை யாரும் குறை சொல்லவும் முடியாது. இப்போ கேஷ்ல நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, தங்கம், வெள்ளி மாரி தான் அத கருதுறோம். தங்கத்துக்கு, வெள்ளிக்கு என்ன நிசாப் இருக்கோ, என்ன ஹவுல் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்த பிறகு கேஷ் குடுத்துட்டா போதுமானது. ஆனா தங்கத்துக்குன்னு வரும்போது, சில லட்சங்கள தாண்டணும். வெள்ளின்னு வரும்போது, 1,00,000க்கும் குறைவான பணத்திலேயே ஜக்காத் குடுத்துற முடியும். அப்போ வந்து வெள்ளி கணக்கு எடுக்கிறதா? தங்க கணக்கு எடுக்கிறதா? அப்படின்ற கேள்வி வரும்போது, தங்க கணக்கு எடுத்துக்கிறதே போதுமானது. அது செஞ்சாலே போதும். அதுல யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. அ வெள்ளி கணக்குல வச்சு குடுத்துட்டதுனால எனக்கு ஈமான் அதிகம். தங்க கணக்க நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றதுனால, நீங்க 60,000 வந்தாலும் குடுக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு ஈமான் குறைவு அப்படின்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு அனுமதி இல்ல. ஏன்னா, பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு இந்திய சூழல் பின்னணியில பார்க்கும்போது, அது ஒரு சரியான நிலைப்பாடு. அப்ப வெள்ளிக்கு சமமா குடுக்கறதுக்கு தவறான நிலைப்பாடா? தவறான நிலைப்பாடு இல்ல. அது குடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் குடுக்கலாம். ஆனா, சட்டம் ரீதியா பார்த்தா, தங்கத்துக்கு சமமானது குடுக்கறது தான் வந்து ஒரு அ சா சராசரியான நடைமுறை. நார்மலான ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப அத பாருங்க.
இல்ல யாருக்காவது கூடுதல் ஆசை இருக்கு, நான் வந்து சீக்கிரமே ஜக்காத் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, வெள்ளிக்கு சமமான அளவுக்கு இருந்தாலும் கொடுக்கலாம். ஆக கேஷ்ல கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கான நம்ம பாடம் வந்து இதுதான். நம்ம கையில கேஷ் இருக்கு. அது இந்தியன் ருப்பீஸோ, யுஎஸ் டாலரோ அல்ல வேற ஏதோ ஒரு கரன்சியோ அப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு சிங்கிள் கரன்சிக்கான அளவீடா எடுத்துக்குங்க. 1. நம்ம கேஷ் எங்கெல்லாம் இருக்கோ, அது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கலாம், நம்ம வீட்ல இருக்கலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட குடுத்து வச்சிருக்கலாம். குடுத்து வச்சிருக்கிறது தான். கடனா குடுத்து வச்சிருக்கிறது இல்ல. கடன் வந்தா அத மைனஸ் பண்ணிறணும். நம்மளுடைய கேஷா எதெல்லாம் இருக்கோ, நம்மளுடைய ஓனர்ஷிப்லயும், கண்ட்ரோல்லயும் இதெல்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்துக்கு கணக்கு போடுங்க. எடுத்துனா கையில எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அது அந்தந்த இடத்திலேயே இருக்கலாம். பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது பேங்க் அக்கவுண்ட்க்குள்ளேயே இருக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட நம்ம குடுத்து பாதுகாப்பா வைக்க சொல்லியிருக்கோம்னா, அது அவர்கிட்டயே இருக்கலாம். நம்ம பாக்கெட்ல இருக்கிறதும் பாக்கெட்லயே இருக்கலாம். நம்ம அலமாரில இருக்கிறதோ, சேஃப்ல இருக்கிறதோ அப்படியே அங்கேயே இருக்கலாம். எவ்வளவு இருக்குங்கிற கணக்கு நோட்லயோ, இல்ல ஒரு ஆப்லயோ, ஒரு எக்ஸெல் ஷீட்லயோ என்ட்ரி மட்டும் போட்டு, கணக்கு போட்டு, அது வந்து நிசாபை தொட்டுருச்சா? தொட்ட பிறகு ஹவுல் அந்த 12 இஸ்லாமிய மாதங்கள காலகட்டத்தை கடந்துருச்சா? தொட்டுருச்சான்னு பாருங்க, கடந்துருச்சான்னு பாருங்க. அது அது நடந்துருச்சு. நிசாப், ஹவுல் 2ம் இருக்குது அப்படின்னா, அந்த கேஷுக்கான ஜக்காத்தை கொடுத்துரும். இதுதான் கேஷ்க்கு ஜக்காத் இருக்குதா இல்லையா? அப்ப கேஷாக என்ன வரும்? பெரும்பாலும் நம்ம வந்து வியாபாரம் செஞ்சா கேஷ் கையில இருக்கும். இன்னைக்கு அதிகமான பேர் வந்து சம்பளம் வாங்குறவங்களா தான் இருக்கிறாங்க. இல்லையா? எம்ப்ளாயியா இருக்கிறாங்க. சேலரி வாங்குறாங்க. சேலரி வாங்குறவங்க கிட்ட சேவிங்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பா நம்ம ஐடி ஃபீல்டு மாதிரி ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சேலரி கிடைக்குது. பாரக்கல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் அவங்களுக்கு அதுல நிறைய பரக்கத் செய்யட்டும். அப்ப அவங்க வந்து நல்லா சேமிச்சு வைக்கவும் செய்றாங்க. சேமிச்சு வச்சு நல்ல முதலீடுகளை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அத வந்து கேஷ் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கேஷ் வந்த பிறகு அது கோல்டா மாத்துறாங்க. ரியல் எஸ்டேட்ட ப்ராப்பர்ட்டியா மாத்துறாங்க. ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அ அடிக்கடி உம்ரா போகக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போற மக்கள்லாம் இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அதுல பரக்கத் செய்யட்டும். அதுல வந்து ஜக்காவும் இருக்கு. அப்போ நம்மகிட்ட கேஷ் அட் ஹேண்ட் இருந்தா ஜக்கா இருக்குதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். தங்கத்துக்கு மட்டும் தான் ஜக்காத், வெள்ளிக்கு மட்டும் தான் ஜக்காத்ன்னு நினைக்க வேண்டாம். நம்ம கையில இருக்கிற பணத்துக்கும் ஜக்காத் இருக்கிறது. அது வந்து தங்கத்துக்கு சமமானத கணக்கிட்டு குடுத்துறணும். 85 கிராம தொட்டுட்டா எப்படி தங்கத்துக்கு நம்ம வந்து ஜக்காத் குடுத்துர்றோமோ, அதே போல 85 கிராம் தங்கத்துக்கு சமமான பணம் அல்லது அதை விட அதிகமான பணம் இருந்துச்சுன்னா, அதிலிருந்து 2.5% 2.5% அந்த கணக்கிட்டு அத நம்ம குடுத்துறணும். இதுதான் பணத்துல ஜக்காத் அப்படிங்கிறது. இதுதான் இன்றைய வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய வகுப்பு சுருக்கமானது தான். அ நாளைக்கு நம்ம அடுத்த தலைப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜகாத் சம்பந்தமாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே. நம்ம இதோட இந்த வகுப்ப முடிச்சுக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஃபீனா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك وأنتم فجزاكم الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته.